இயற்கை எழில் கொஞ்சம் எங்கள் அக்கா வீட்டை சுற்றி போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரோட்டோட வலது பக்கமும் இடது பக்கமும் இப்படி தான் இருக்கும். இது எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஒரு தென்னை மரம் இருக்குது. இங்கே க்ளோஸ்அப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தேங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு. இது வலது பக்கம் ரோடு இப்படி தான் இருக்கும். எதிரில் பாருங்கள் அரளி செடி மஞ்சளாக எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். அக்கா வீட்டுக்கு எதிரில் எப்பயுமே அந்த அரும்பு செடி குண்டுமல்லி செடி பந்தல் வச்சு விட்டுருப்பாங்க. அந்த மஞ்சள் அரளியை பாருங்கள் எப்படி தங்கம் மாதிரி ஜொலிக்குது. இப்போ பாருங்கள், வீட்டு வாசலுக்கு எதிரிலே பந்தல் வச்சு அந்த அரும்பு செடியும் குண்டுமல்லி செடியும் பூத்துருக்கு பாருங்கள். குண்டுமல்லி எப்படின்னு இந்த இடத்துல பூ பூக்கிற டைமில் ஈவினிங் டைமில் அங்கே போய் எங்கள் வாசலில் நின்றுட்டா சும்மா அப்படி தாங்க இருக்கும். வாசனை தூக்கும், அந்த இடத்த விட்டு வர மனசே வராது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி வாங்க மாடிக்கு போகலாம். மாடியில் சைடில் ஓரத்துலலாம் பாருங்கள், வீடு உயரத்துக்கு மரங்கள் தான் இருக்கும். இது ஒரு முருங்கை மரம் பாருங்கள். மாடியில் படியில் நின்றுக்கிட்டே நான் பறிச்சுக்கிறேன். பக்கத்துலேயே தான் இருக்கும். வீட்டை ஒட்டி மரங்களாக இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு ஏசியே தேவை கிடையாது. இது மாடி பகுதியில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். வீட்டை சுற்றி காமிக்கிறேன். வீட்டை சுற்றி வெறும் மரங்கள் தான். வீட்டை தாண்டி ஹைட்டாக வளர்ந்துருக்கும். இது மாடியிலேருந்து பார்த்தா இது சைடில் இருக்கிற ஒரு தென்னை மரம். இது பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்கு அப்படின்னு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கிராமத்தில் வீட்டை சுற்றி மரங்களோட இது எல்லாம் டவுனில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இது ஒரு ஏக்கமான விஷயமா இருக்கும். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு எதிரில் மாடியில் தொட்டியில் செடி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பச்சை பசேல்னு. இந்த மாதிரி பசுமையை பார்த்தாலே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்கும். இது ஒரு கள்ளிச்செடி அழகுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். இது பக்கத்தில் இருக்கிற அரளி செடி. இது வாசல்லேருந்து பார்த்தோம் இல்லைங்களா. இது வீட்டை தாண்டி எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்து மஞ்சளாக எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். பார்க்கவே தங்கம் போல் ஜொலிச்சிக்கிட்டு அப்படியே அழகாக. என்ன சொல்கிறது, இந்த இயற்கையை எனக்கு வர்ணிக்க வார்த்தையே இல்லை. உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பக்கத்தில் இங்கே டேங்கு பக்கத்தில் இது வீட்டை ஒட்டி இருக்கிற தென்னை மரம். இது பாருங்கள், இதுவும் காய வச்சுருக்கு. நான் என் கையால் நான் அந்த ஓலையை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். கையால் பிடிச்சி விட்டுருக்கேன் பாருங்கள். அப்போ நான் இதிலேருந்தே நீங்கள் ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வெறும் வீடு அடியில் இருக்கும். மேலே அப்படியே மரங்கள்லாம் போர்வையை போட்டு போர்த்துன மாதிரி இருக்கா. அதனால் வீடு வந்து எப்போவுமே ஜில்லுன்னு இருக்கும், கூலிங்காக இருக்கும். இங்கே வெக்கைக்கு வேலையே இருக்காது. அதெல்லாம் இப்போ சைடில் பின்னாடி தெரியறதெல்லாம் வெறும் மாமரம். இது பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா வீட்டை சுற்றி வெறும் மரங்களாக தான் இருக்கும். வெயில் காலத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்க்காது, ரொம்ப வெப்பம் தெரியாது. வீட்டை சுற்றி மரம் சுத்தமான காற்றையும் கொடுக்கும். அதனால் இந்த டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டை சுற்றி நிறைய மரங்களோட வீட்டுக்கு தேவையான காய்கறி மரங்கள் இப்போல்லாம் வளர்த்து பார்க்குறது. இது வந்து கொல்லை பக்கம். வாங்க கொல்லைக்குள்ளே போகலாம். இதுதான் வழி. ரோட் சைடு பாருங்கள், வீட்டுக்கு எதிரில் இப்படி தான் இருக்கும். இப்போ வீட்டுக்கும் சைடில் என்னென்ன மரங்கள் வச்சுருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் வாங்க. இதுதான் எதிரில் இருந்த தென்னை மரம், மாடியிலேருந்து காமிச்சேன். இங்கே பாருங்கள், சைடில் இது எல்லாமே மரங்கள் தான். வீடு உயரத்துக்கு வளர்ந்து நிற்கும். முருங்கை மரம், வேப்ப மரம், இதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டுக்கு ஆரோக்கியமான காற்றை கொடுக்குற வேப்ப மரம் எல்லாமே வச்சுருப்பாங்க. இது தென்னை மரம். அதை ஒட்டி ஒரு போர் செட் இருக்குமாங்க, வீட்டுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிறதுக்கு. இங்கெல்லாம் தண்ணீர் பஞ்சத்துக்கெலாம் வேலையே இல்லை. ஏன்னா கடற்கரை எங்களுக்கு வந்து ரொம்பவே பக்கம். இது பாருங்கள், ஒரு செம்பருத்தி செடி. இந்த பூச்செடி பார்க்கவே வீட்டை சுற்றி இருக்கிற பூச்செடிங்களை பார்க்கவே ஆசையாக இருக்கும். ஏன்னா எங்கள் அக்கா அவ்வளோ சுத்தமாக வந்து பராமரிப்பாங்க. பூச்செடிங்கள்லாம் அவ்வளோ வளர்ப்பாங்க, மாமாவும் சரி. இங்கே பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்ட்டு. எனக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் இதெல்லாம் பார்க்குறது தான், ரசிக்கிறது தான் எனக்கு வேலையே. அங்கே போனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீடு ஜில்லுன்னு இருக்கும். வெயில் காலத்துக்கெலாம் போனால் எனக்கு அப்படி பிடிக்கும். என் நேரமாக அக்கா வீட்டில் போய் உட்காந்து இதாக இருப்பேன். இங்கே பாருங்க தென்னை மரம். இது ஒரு மாமரம். சாரி, ஃபுல்லாக இது காய வச்சுருக்கு. எனக்கு அது ஷூட் பண்ண தெரியல, கேமராவில் கிளியராக வரல. இது பாருங்கள், வீட்டை சுற்றி இருக்கிற இதெல்லாம் ஒரு செடி. அங்கங்கே இப்படி தான் நட்டு வச்சுருப்பாங்க. இது ஒரு எலுமிச்சை மரம், காய் வச்சுருக்கு சின்ன சின்னதாக.
இவங்க தான் எங்கள் அக்கா சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. இங்கே பாருங்கள், அந்த மோடையில் தான் நான் உட்காந்துப்பேன் டெய்லி வந்தேன்னா. இங்கே பாருங்கள், இதே வீட்டை ஒட்டி இருக்கிற தென்னை மரம். இதை மாடியிலேருந்து நான் கையில் பிடிச்சி காமிச்சேன். இது பாருங்கள், ஃபுல்லாக எப்படி வீட்டுக்கு மேலே வீட்டுக்கு அரணையாக அது வந்து ஏசியே தேவை கிடையாது எங்களுக்கெல்லாம். இங்கே உட்காந்தாலே ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா சுற்றி தண்ணி வேறு. இங்கே தண்ணி டேங்கு தண்ணிக்கும் பிரச்சனை இருக்காது, அடிப்பம்புக்கும் தேவையில்லைன்னா அடிப்பம்பில் கூட அடிச்சுக்கலாம். அதனால் பிரச்சனையே இருக்காது தண்ணிக்கு. இந்த மாதிரி அடிப்பம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது பாருங்கள், பம்பை ஒட்டி துளசி செடியெலாம் வச்சுருப்பாங்க எங்கள் அக்கா. இது இந்த மாதிரிலாம் வளர்க்குறதுனா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும், மாமாவுக்கும். இது பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு துளசி செடியை. இதெல்லாம் மெடிசன் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. பாருங்கள், இதெல்லாம் சளிக்காக அதை எடுத்துப்பாங்க. பக்கத்தில் நான் குளியல் சோப்பு செய்கிறதுக்காக எங்கள் அக்கா எனக்கு கொடுத்துட்டு அவங்க வீட்லேயும் வச்சுருக்காங்க. இவங்க கொடுத்த செடி தான் நானும் வச்சுருக்கேன். பாருங்கள், சைடில் இதெல்லாம் வாழைக்கன்று, அந்த பைப்படியிலேருந்து போகிற தண்ணி அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாழைக்கன்று, தென்னை மரம் இதெல்லாம் இப்போ நட்டு வச்சுருக்கிற மரம். இது இன்னும் காய்க்கிற அளவுக்கு வளரல. இங்கே பாருங்கள், சுற்றி வெறும் நல்லாவே இருக்கும், வெயிலுக்கே வேலை இருக்காது. அதனால் இங்கே சுத்தமான காற்றுக்கும் பஞ்சம் இருக்காது. அதனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இயற்கை எழில் அப்படி கொஞ்சம் அந்த வீட்டுக்குள்ளே போனாலே. கிராமத்து வாழ்க்கைனால எல்லாருக்கும், டவுனில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு மாமரம். அங்கே போனாலே ஃபுல்லாக வெறும் மாம்பழ வாசம் அடிக்கும். மாம்பழ சீசன் போனால் மாம்பழம்லாம் கொட்டி கிடக்கும், அணில் கடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அரும்பு செடி, முள்ளரும்பு செடி, தென்னங்கன்று, இது ஒரு கனகாம்பரம் செடி. இது ஃபுல்லாக கொல்லைப்பவரம். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது வாழைத்தோட்டம். இது எங்கள் மாமா வச்ச வாழைத்தோட்டம். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், பசுமையாக பச்சை பசேல்னு. எனக்கு இந்த இடத்துல நின்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் அழகு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கா சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இயற்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இயற்கையெல்லாம் டவுனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய கனவு, அது ஒரு சந்தோஷம், மனநிறைவு. இப்போல்லாம் இருக்காதா? இயற்கை காற்று நம்ம மேலே படாதான் இருக்கும். எங்கெல்லாம் வந்தால் இயற்கை காற்று அப்படி தான் வீசும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வாழை மரம் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. கொல்லை பக்கம் இப்படி தான் இருக்கும். இதுதான் கடைசியாக இருக்கிற ஒரு புளிய மரம். வீட்டுக்கு தேவையான அளவுக்கு புளியை கொடுத்துரும். நம்ம வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. பாருங்கள், ஃபுல்லாக அப்படி இருக்குங்க. இதெல்லாம் வந்து வேலி மேலையில் இருக்கிற பிரண்டை செடி. இதோட மருத்துவ குணங்கள்லாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. இந்த செடி முழுக்க வெறும் பிரண்டை செடியாக தான் இருக்கும். இதில் அப்பப்போ துவையல் அரைக்க, சட்னி அரைக்க, இது எங்கள் அக்காவுக்கும் சரி மாமாவுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வாரத்தில் ஒரு டைமாவது இவங்க சட்னி அரைப்பாங்க இந்த பிரண்டை செடியை வச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரண்டை சட்னியும் சரி, துவையலும் சரி, சாப்பாடும் சரி. எனக்கும் கொடுத்து விடுவாங்க, நானும் சாப்பிடுவேன். எனக்கு போனாலே இந்த சட்னி அரைச்சிருக்காங்கன்னா நானும் ஒரு கப்பு வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கும் சேர்த்து அக்கா அரைச்சிடுவாங்க. வருவாள், இவளுக்கு ஒரு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ஆரஸ்பதி மரம். இது வந்து இது என்ன தைல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது, இப்போ தான் இது வளர்ந்து வருது பாருங்கள். இது ஜலதோஷத்துக்கெல்லாம் வந்து பறிச்சுட்டு போய் ஆவி பிடிக்கிறது. இது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதோட ஸ்மெல்லை வாசனை பொறிச்சோம்னா சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இதோட இலையை பறித்து கசக்கி மூக்கில் வச்சு மோந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தைல வாசம் அடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் வீடு எங்கள் அக்கா வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.